வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணாண்ட பேர் என்ன? மகேந்திரன். இது எந்த இடம் அண்ணாது? இது களுவாஞ்சுடி. களுவாஞ்சுடி. நீங்கள் கழுதாவளையில் இருக்கிறீர்கள். இங்கே நிலம் எடுத்து செய்கிறீங்க என்ன? கச்சா பயிரிடுறீர்கள். கச்சா எவ்வளோ காலமாக பயிரிடுறீங்கண்ணா? அங்கே பயிர் செஞ்ச காலம் அது அந்த நாளில் இருந்து செய்கிறது. ஆனால் இப்போ வந்து இங்கே 2 வருஷமா இந்த வளவில் சரிங்க. 2 வருஷமா ஒரு வருஷம் சோளம் செஞ்சேன்னா அப்புறம் சிறு வயதுலேருந்தே கச்சான் செஞ்ச அனுபவம் இருக்குது என்ன? நிறைய அனுபவம். இந்த கச்சான் நாடக செய்யக்குள்ள என்ன மாதிரி இந்த நிலத்தை எப்படி பண்படுத்துகிற நீங்கள்? சாதாரண நம்ம உழவுற மாதிரி உழவுவோம். உழவிட்டு பூமியை லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த புல்லெண்ணெய் அடிப்போம் நிலத்துக்கு. நாட்டை முதல் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு கிழமையால் கச்சானுக்கு பிரிச்சா புல்லெண்ணெய் தாக்காது. ஒரு கிழமையால் நாட்டை தொடங்குவோம். கச்சான் நாட்டு வையலண்ணே. இது இப்போ நிறைய நாட்டி இருக்கிறீர்கள். இந்த விதை கச்சான் எங்கே இருந்து எடுத்து நாங்களே எடுக்கிறோம். நீங்கள் இந்த நாட்டுறதுலேயே திரும்ப எடுத்து வச்சுக்கொள்வீங்கல்ல? வச்சுக்கொள்வோம். எவ்வளோ காலம் வச்சுக்கொள்ளணும் திரும்ப நாட்டுறேன்னா? எவ்வளோ அப்படி அந்த அதுக்கு அந்த உறங்கு காலம் இப்படி இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே திரும்ப நாட்டலாம். ஒரு மாதமும் இல்லை. நான் 18 நாளையால் நாட்டி நல்ல விளைச்சல் வந்துருக்குதுன்னு பிடுங்கி காய வச்சு மொத்தம் பிடுங்கினத்துலேருந்து மொத்தம் 18 நாளைக்குள்ள திரும்ப நாட்டினா நீங்கள் நல்ல விளைச்சல் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ மொத்தம் எவ்வளோ நிலப்பரப்பில் நாட்டிக்கலண்ணா? இது 3 ஏக்கர். 3 ஏக்கர். அப்போ 3 ஏக்கர் சொன்னால் 3 ஏக்கருக்கு எவ்வளோ விதை தேவைப்பட்டது உங்களுக்கு? அநேகமாக ஒரு 100 கிலோ உள்பட 85 கிலோவில் நிற்கும். சின்ன 100 கிலோ உடைச்ச கச்சானா உடைக்காம 85 கிலோ 100 கிலோவுக்குள்ள 100 கிலோ தேவைப்படும். ஆனால் அந்த சில இந்த நாட்டு இடைவெளியில் கொஞ்சம் தள்ளுபட்டோடனே கொஞ்சம் ஒரு 5 கிலோ 6 கிலோ வித்தியாசத்துக்குள்ளே வரும். என்ன அப்படி எவ்வளோ இடைவெளியில் நாடு செஞ்சிருக்கீங்க? நாங்கள் வந்து 18 இன்ச்சு. இந்த காலம் 18 இன்ச்சு. மற்றது லைனுக்கு லைன் 18 இன்ச்சு. கச்சானுக்கு கச்சான் 8 இன்ச்சு கொண்டு அப்படிதான் செய்கிறேன். எவ்வளவு தள்ளினாலும் அவ்வளவுக்கு நல்லா கிழங்கு நல்ல 9 இன்ச்சுக்கு போட்டாலும் பிரச்சனை இல்லை. கிழங்கு கூடுதலாக இறங்கும். இந்த கச்சானுக்கு இப்போ நாங்கள் நடுகை செஞ்சையிலேருந்து எவ்வளவு நாள் எடுக்கும் கச்சான் அறுவடை செய்கிறதுக்கு? 80 நாளையால் அவியலுக்கு பிடுங்கலாம். அவியலுக்கு பிடுங்குறேன்டா 80 நாளில் பிடுங்குறேன். 85க்குள்ளே அவியலுக்கு. அங்கே 90 ஆகினா அது காயப்படுற கச்சான் நம்ம கொடுக்கலாம். வியாபாரிமா இருக்குது அவியலுக்கு. அப்படி இல்லைண்டா தேவைண்டா காய போடலாம். அப்படி நாங்கள் விதைக்கு எடுக்கிறது 90 நாள் விட்டு பிடுங்கினா விதைக்கே எடுக்கலாம். 90 நாள்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குள்ளே இதில் இது முடிஞ்சிடும். இப்போ 3 ஏக்கர் நடுகை செஞ்சிருக்கீர்கள். இந்த 3 ஏக்கர் பரப்புலையும் கச்சான் விதையிலிருந்து உழவுறதுலேருந்து நடுகை செய்கிறதுலேருந்து மொத்த செலவு அறுவடை வரைக்கும் மொத்த செலவு உழவு உங்களுக்கு வரும் 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் வரும். 2 லட்சம் ரூபா மொத்த செலவு வரும். இப்போ அறுவடை செஞ்சு அந்த கச்சானை பிச்சை எடுக்கிற எல்லாம் சேர்த்து அது வேறு. அது நீ சாப்பாட்டு செலவுடைய அதே மாதிரி அதுவும் வரும். என்ன இப்போ இந்த 3 ஏக்கர் நிலப்பரப்புலையும் இதுக்கு முதல் 2 வருஷமாக கச்சான் செய்கிறீர்கள். இதுக்கு முதல் அதிகூடிய விளைச்சல் எவ்வளவு கிலோ? அப்படி அறுவடை 3800 அப்படி 3800 4000 கிலோவுக்குள்ளே பிடிங்கிருக்கு. அந்த சீசனுக்கு வந்து 350 ரூபா கொடுக்குறது கிலோ. அப்படி என்ன சீசனுக்கு 350 ரூபா. இப்போ வந்து எங்களும் கச்சான் அது நல்ல கூடாதோ இப்போ எல்லாருக்கிட்டையும் கச்சான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. கச்சான் இருக்குது. இல்லை இந்த வருஷம் வந்து இப்போ ஒரு 7-8 மாதத்துக்கு பிறகு கச்சான் வந்து மார்க்கெட்டில் நிறைய விலை கொஞ்சம் கூடு இருக்கின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. கூடி இருக்கின்றல ஒரு 270 ரூபாய்க்கு அவங்க கொடுக்காங்க 1 கிலோ. இவங்க விற்காங்க. அது அன்றைக்கு ஒரு இடம் 180 ரூபா கொத்து, இன்னொரு இடம் 200 ரூபாவும். அப்படி அவங்க லாபத்தை கொட்டி குறைச்சி வச்சு விற்காங்க. ஆனால் அது கச்சான் அரைக்கரைவாச்சி பிஞ்சு கச்சான் பிடிங்கிட்டு அரைவாச்சி களியோடையும் மண்ணோடையும் அப்படி வருது. இது அப்படி இல்லை. இப்போ இந்த கச்சான் வந்து நான் அநேகமாக இந்த அளவு பெரிய நிலப்பரப்பில் வந்து நம்மளோட அங்கே வயல் பக்கங்கள் தான் கூட காண்றேன் நான். இப்போ இங்கேல இந்த நம்மளோட களுவாஞ்சுடி கழுதாவில் இந்த நம்மளோட கடற்கரை ஓரத்து மணலில் கச்சான் செஞ்சுருக்கீங்க. இதுக்கு அங்கால விளைச்சல் செய்கிற அங்கால செஞ்ச அனுபவம் உங்களுக்கு இருக்குது. அதுக்கும் இதுக்கு வேணும் மாதிரி இருக்கு. எப்படி அது வந்து என்னண்டா விளைச்சல் வித்தியாசம் இருக்குதா? வித்தியாசம் அது வந்து எந்த பயிரையும் செஞ்சா அதை நம்ம ஒரு கவனிப்பில் அங்கால நாட்டினோடனே கவனிக்கிறேன். எப்போ மழை பெஞ்சா மழை பெய்யும் நாட்டினா பிடுங்க போகிறான். அதுக்கு மட்டும் தான் போகிறேன். இது அப்படி இல்லை தானே. இது ஒவ்வொரு நாளும் தண்ணி அடிக்கும். பிரதான பயிராக இதை வச்சு நாங்கள் செஞ்சு வரோம். அதால்
விளைச்சல் இப்போ அங்கே கச்சான் நாட்டி பிடுங்குறவங்க இங்கே வந்து சொல்கிறாங்க இப்படி எங்களுக்கு கிழங்கு அது என்னடாப்பா இங்கே இப்படி விளையுது அப்படி என்று சொல்லுவாங்க என்ன கொக்கட்டி சொல்லி வேண்டைக்கு ஒரு குடியை வந்து பார்த்து போட்டு கச்சானை பிடிங்கி பார்த்து விட்டீங்கன்னா இப்படி எங்களுக்கு வருது இல்லை அந்த அளவுக்கு கச்சான் இல்லைங்க அவனும் கச்சான் செய்கிறாங்க தாத்தா பக்கம் செய்கிறேன் ஒரு இங்கே பாலடி வட்டையில இருந்து ஒரு ஆள் கச்சான் அவர் எடுக்கிற வியாபாரம் பண்ணுறவர் அவரும் இருந்தீங்கன்னா நாங்களும் கச்சான் நாட்டுறான் இப்படி இறங்குது இல்லை உங்களுக்கு மாதிரி இங்கெல்லாம் கொஞ்சம் அங்கத்தே பக்கத்தை விட இங்கெல்லாம் அதிகமாக தான் சாதாரணமாக இந்த பிடிங்கி எண்ணியும் பார்ப்பாங்க ஒரு கச்சானில் வந்து 150 175 200 கச்சான் வரைக்கும் இருந்திருக்குன்னு அப்போ இந்தியாவில் நாங்கள் மணல் பிரதேசங்களில் கச்சான் செய்கிறதுல லாபம் இருக்குது எந்த பிரச்சனை நாங்கள் மண்டையை போட்டு பிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு காக்காய் காவல் மயில் பெருசா இல்லை அது சத்தத்தை போட்டால் ஓடிடுமேண்ணே காகம் வருமேண்ணே காகம் தோன்றதுக்கு என்ன நீங்கள் இதுக்கு காகம் பிரசுறதா அது இந்த நூல் எல்லாம் கட்டியிருக்கிறீர்கள் காகத்துக்கு தானே அது இப்போ அதையும் படிச்சுது நூல் கட்டினா கிட்டையும் வராது இப்போ அதுகளுக்கு இந்த பாலும் பழக மாதிரி அது நூல் பழகி போயிட்டேனே நூல் பழகி நூல் இடவுக்கால வருது 1-2 இறங்குது அந்த விஷயம் தெரியாது தெரிஞ்ச காக்காயல் வந்து இதில் இறங்கினோடனே அவர் சிரமப்பட்ட சொல்லினா அவ்வளோதான் அதுகள் வராது புது போயிட்டாருன்னு அப்புறம் மாட்டார் விலங்கண்டு சொல்லுமன்ற மாதிரி அந்த புது புதாக்கள் கெட்டப்புள்ளால் அடித்தாலும் அவங்களுக்கு விளங்குறல அடி விழுந்தது புறான் தெரியும் அடிச்சு பழைய காக்காயல் கெட்டப்புள்ள எடுத்தாலே இவிய பார்த்துட்டு இருப்பாங்க அடி விழுந்தது புறம் இவிய போவாங்க இருந்தாலும் இந்த நூல் எப்படி கட்டுறதுனூடாக நாங்கள் ஒரு புரிய வரைக்கும் எங்கட கச்சான பாதுகாக்கலாம் காத்துட்டு இருந்தேன்னு நூல் கட்டினோடனே இந்த சைட்டுகளில் தான் இறங்க பார்க்கலாம் இந்த பெட்டையில் இறங்குறதாக தான் இதை கட்டிட்டு இந்த வழியில் அவங்க வந்து கஜானுக்குள்ள எல்லாம் நின்று தோண்ட மாட்டாங்க வழியில் இந்த நிலம் இருக்கிற இடத்துல இறங்கி அந்த ஓரத்தில் தான் அதை தான் தோண்டுவாங்க அவங்களுக்கு தரையில் நின்று தான் தோண்டுவாங்க இந்த கஜானுக்குள்ள எல்லாம் இறங்கி அவியலால் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படி இல்லைண்ணே சிறையில் ஒன்றும் தடக்கப்படப்படாது அவங்களுக்கு தடக்கப்படாமல் நின்று இழுப்பாங்க இதுக்கு முதலெல்லாம் கச்சான் நடுக எஞ்சி பிடுங்கிருக்கிறீர்கள் இந்த கச்சானை எப்படி விற்பனை செய்கிறீர்கள் நிறைய தானே இந்த மாதிரி அது வேணடா அதை என்கிட்ட சில பேர் கேட்குறேன் நாங்கள் என்னடா இப்போ ஒரு கொஞ்சம் கச்சான் அடி போட்டு வித்து கூட ரகசியம் தானே இப்போ அது ஒரு வர்த்தக ரீதியாக உங்களோட அனுபவம் தான் அது அப்படின்ட்டு இல்லை சாமான் நல்லம் அப்படி என்ன சாமான் நல்லம் இப்போ அது என்ன பிரச்சனைண்டா இப்போ சில பேர் இப்போ கஜானை பிடுங்கி ஆயிராக்கள் விட்டாங்கடா அப்படியே மரத்தில் எல்லாத்தையும் பிச்சு போடுவாங்க பிஞ்சு புறவு பிடிக்க பிஞ்சு எல்லாம் பிச்சு போடுவாங்க நாங்கள் அப்படி இல்லை இடக்கிட்ட போய் பார்த்து பழையாக்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல தேவையில்லை புதுசாக வாராக்கள்கிட்ட சொல்லுவோம் இப்படி நைச்சோடனே இந்த நசீரதெல்லாம் அப்படியே மரத்தோட விடுங்க மாடியாம பிரச்சனை இல்லைண்ணே அப்போ சொல்லி இடக்கிட்ட பார்க்குறோம் நாங்கள் அது மாதிரி சாமான் கொடுத்தோடனே அவங்களுக்கு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவாங்க இங்கே வருவாங்க இங்கே வருவாங்க மற்ற எல்லாரையும் விட நான் விலை கூட தான் கொடுக்குறேன் ஏன்னா அந்த இது சேதாரம் கழிவுகள் இல்லை வாங்கி போகிறாக்களும் திருப்பி வந்து கேட்பாங்க அந்த கச்சான் இல்லையா அப்படியேண்ணே அதை நாங்கள் இந்த மார்க்கெட்டுகளில் இந்த ரோட்டோரங்களில் வச்சு விற்கிற அந்த வியாபாரிகள்கிட்ட வாங்கி கொண்டு அவிக்க முடியும்னா அரைவாசிக்கு மேலே பிஞ்சா தான் இருக்குது உடைச்சா தண்ணியாக பறக்கும் மோத்துக்கு பறக்கும் தண்ணி என்ன அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த அவங்க முழுதையும் ஆஞ்சி போடுறது தான் பிரச்சனை அதை முழுதையும் ஆஞ்சி போடுறது தான் ஆக பிரச்சனை மற்றது பரல்ல அடிக்காங்க பரல்ல விளிம்ப வெட்டி போட்டு மரத்தை அடியில் பிடிச்சி அடிக்கணுன்னே எல்லாம் பறந்து அந்த காம்புகள் வாளுகள் எல்லாம் போகும் அப்படின்னு செய்கிறாங்க இப்போ மிஷினால் இன்னும் ஆகிறாங்களா அதை நான் காணல நாங்கள் ஆக்களை போட்டு தான் விற்கிறோம் இது கண்டு இப்போ வளமையாக அவங்களுக்கு செஞ்சு தர ஆக்கள் இருக்காங்க அவங்களுக்கு அதை ஒன்றும் சொல்ல தேவையில்லை அவங்களோட புதுசாக வாராக்களுக்கு அவங்களோட புதுசாக சேர்ந்து வாராக்களுக்கு தான் சொல்லி கொடுக்கணும் சாமான் நம்மட நல்ல சொன்ன விலை இவ்வளவு பெரிய பரப்பு தானே 3 ஏக்கர்ன்றது இது நடுகை செய்கிறது என்ன மாதிரி அதுக்கும் நீங்கள் அந்த ஆக்கள் போட்டு தானே நடுகை செய்கிறீங்க அது நானும் எங்களோட மனுஷன் மகனும் தான் 3 பேர் தான் நடுகை 3 பேர் தான் 3 பேரும் எத்தனை நாள் எடுக்குமா ஒரு 10 நாள் 12 நாள் 10-12 நாள் இடையில் நாங்கள் லீவு போட்ட மாட்டோம் ஒரு நாள் கூடும் என்ன இல்லைன்னா நாட்டிகிட்டே போவோம் ஒரு நாளைக்கு இந்த இந்த நடர் இப்படி ஃபுல்லாக நாட்டி அங்கேயும் மரவாஜி நாட்டுவோம் இன்றைக்கு இது ஒன்றும் போதுமாண்டா போவோம் ஏன்னா எங்களுக்கு அப்படி நாட்டுறதால அப்படி தான் புடுங்கையும் வேணும் ஏண்டா ஒரே ஆளை போட்டு ஒரே நாளில் நாட்டினா ஒரே நாளில் புடுங்கையும் இல்லை என்ன புடுங்கி நாங்கள் கொடுக்குறதும் பிரச்சனை அது ஒரு பிரச்சனை மற்றது அப்படி போட்டாலும் புடுங்குறதும் அப்படி ஒரு நாளில் புடுங்கணும் மட்டும் இல்லை கல்யாண பொறுத்தவரை 80 நாளில் நம்ம புடுங்க ஆரம்பித்தாலே 100 நாள் ஆகும் வரைக்கும் புடுங்கி கொண்டு இருக்கல நாட்டுறதுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 13 நாள்
நாள்னா பிடுங்குறதுக்கு 15 நாள் தேவைப்படும். அப்படி எடுக்கும். அப்போ அதுக்காக நாங்களே நாட்டிக்கொள்கிறோம். அது பிரச்சனை இல்லை, நல்ல என்ன. இனி இப்போ நம்ம கொச்சிக்கு கூட அடிக்க மாதிரி அடிச்சுட்டு போக இந்த கஜான் நாட்டுற அந்த இது இருக்கு மிஷின். அது மெஷின் நீங்க என்ன மாதிரி அது மெஷின் வந்து இருக்கு தானே, நீங்க எடுக்கல என்ன இந்த உருட்டிட்டு போவாங்க என்ன பெரிய கொட்டிட்டு இருக்கு வெச்சிருக்கேன். அது என்னடா ஆரஞ்சு கொண்டு உழுது, அதால அட்ஜஸ்ட் பண்றதுக்கு என்ன இல்ல அட்ஜஸ்ட் பண்ணா ஒரு அடிக்கு உண்டு அதுக்கு இடையில இல்ல என்ன இல்ல, அதான் பிரச்சனை. அதால நாங்க சின்ன மம்பட்டியால கொத்தி போடுறோம். இப்ப கணக்கு போட்டா விளைச்சல் கூட. அப்படியே இனி அப்படி கொஞ்சம் கொத்துறதுக்கு அலுப்படி கேட்க அதால கையாலே ஊண்டி விடுறான், அதால என்ன அதுல சியானே போட்டு கொடுத்தா உருட்டிட்டு போனா சரியா அது போட்டு மூடிக்கொண்டு வரும். இப்போ இந்த கச்சா நடு செஞ்சு இப்போ இன்றைக்கு எத்தனை நாள்ண்ணே? ஆரம்பத்தில் முதல் நாள் நாட்டினது எவ்வளவு நாள்? இது வந்து 86 நாள் 84 நாள் ஆகுது என்ன. இப்போ இப்போ என்ன ஒரு ஒரு கிழமைக்குள்ள அறுவடை செய்வீர்கள் போல என்ன? நாளைக்கு பிடுங்க, நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்க. நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்க. இந்த அந்த கச்சாம்பளஞ்சித்து வரும் பிடுங்கி காட்டுற எலுமா ஓமாம் இது என்ன முளைஞ்சிட்டேண்ணே. இதில் ஏதாவது செஞ்சு இருக்காண்டு வருங்க. ஓ மேண்ணே, நாளைக்கு இப்போ பிடுங்குறதுக்கு இருக்கும். எல்லாம் கல்லா தான் இருக்கு. அதங்கே அதொன்று ரெண்டு இப்படி தண்ணி பிஞ்சிக்கும். அது இந்த கடைசியாக விட்ட மொழியில் வந்தது என்ன. ஆமாம், இதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கிட்டத்தட்ட குளம் ஒரு மரத்தில் இறங்குற கிழங்கு மழையால் மழை. ஓ இந்த அங்கால பார்த்தனா இந்த பாய்க்கால் வெட்டின மாதிரி வெட்டி இருக்கிறீர்கள் என்ன? வெள்ளம் வந்ததா? தண்ணியை ஓட்டம் காட்டினான் அது. தண்ணி அந்த பள்ள பக்கம் நின்றது என்ன? இது சிவப்பு உள்ள சிவப்பு தோல் இருக்கிறது என்ன? இல்லை வெள்ளையான வெள்ளையும் இருக்கா? வெள்ளையானது அநேகமாக வெள்ளை தான். இது 2 ஓட்டை, அது ஒரு இனம். 3 வரைப்பு போடுறது 2 வரைப்பு போடுறது இனம். இது ஒரு இனம், அது ஒரு இனம். இது கொஞ்சம் பெருசு அதிகம் கஜான். இது கஜான் பெருசு பார்த்தீங்களா? ஓ மேனே, ஜம்பு கஜான்ன்றது அது இல்லை இல்லை, நார்மல் கஜான் இல்லை தான். அது சாதி வர என்ன? அதுவும் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிருந்தது. ஆமாம். இந்த கஜானை நடுக பண்ணிட்டு இதுக்குரிய உரங்கள் என்ன மாதிரியா நம்ம வைக்கிற நீங்கள்? நான் ஆரம்பத்தில் அடிக்கட்டு பசலை, அதாவது எம்பிகே இப்போ ஒரு மடங்கு, அதாவது எம்பிகே ஒரு மடங்கனக்குள்ள ஒரு 10 கிலோ எம்பிகேண்டா அப்படியேண்டா 10 கிலோ எம்பிகேண்டா 10 கிலோ யூரியா கலந்து போட்டு முதல் பயில 12 நாளையால போடுவேன். எத்தனை நாளில் முளைக்கும்? அது 6 நாளையால முளைச்சிடும். 12 நாளையால போட்டா அதுக்கு பிறகு பொட்டாசியம் கூடிய வயலை, எந்த வயலாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, பொட்டாசியம் கூட இருக்க வயலில் மிக்சர் மிக்சர் அப்படி வாங்கிட்டு அதை ஒரு தரம் போட்டுக்கொண்டு விட்டுட்டு 2வது பயில எத்தனை நாள் போடுவீர்கள்? அது போட்டு ஒரு 8 நாளையால மொத்தத்தில் ஒரு 20 நாள் ஆயிரும் கச்சா நாட்டி. 20 நாள் ஆயிரும். பிறகு 1-2 பூவை காணக்குள்ள பூ எத்தனை நாளில் முதல் அதே மாதிரி 35 நாள் அப்படி வரக்குள்ள முதலாவது பூ வந்துடும். அந்த நேரம் ஜிப்சம் போடணும். ஜிப்சம் கட்டாயம் போடணும், இல்லாட்டி கஜான் நினைச்சா படா 2 படி விழும்பும். அது ஜிப்சம் போட்டால் மணி எல்லாத்துக்கும் புள்ளாக பிடிக்கும். அதான் பிரச்சனை. மற்றது இந்த கஜானை தாக்குற வேர்க்கரையானையும் கொஞ்சம் ஜிப்சம் கட்டுப்படுத்துமா? அப்படியா? அது எனக்கு தெரியல. ஆனால் அப்படி ஒன்றும் இது வரைக்கும் வேர்க்கரையான் வரல என்ன. இந்த எங்களோட தாந்தா அந்த பக்கங்கள் பிடுங்குற கஜானில் சில நேரங்களில் இந்த தோல் எல்லாம் வந்து கரையா மேஞ்சி மாதிரி இருக்கும் என்ன. ஆனால் இதில் ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படியே வடிவ மணி மாதிரி இருக்கு என்ன. எல்லாம் நல்லா இருக்கு. நாங்கள் ஜிப்சம் வந்து கொஞ்சம் 35 நாள் 40 நாளைக்கு ஜிப்சம் போடுவீங்க. அவ்வளவுக்கும் வந்து எப்படியும் ஒரு 60 கிலோ ஜிப்சம் 60 கிலோ போடுவீங்கள்ண்ணே 1 ஏக்கருக்கு போடுவோம். அதை அந்த ஜிப்சத்தோடையும் ஒரு பொட்டாசியம் கூடிய வயலை கலந்து தான் போடுவோம். 3 வயலாம் போடுவோம். 3 வயலா? அப்போ ஒரு 40 நாளைக்கு போகிறோம் வயலை போடுறோம்ல? இல்லை, 35-38 நாளைக்குள்ள அதுக்கிடையில் மண்ணணைச்சி போட்டோம். இந்த ஜிப்சம் வயலை போட்டு கொண்டு போட்டு மண்ணணைக்கணும் என்ன. அதுக்கு ஒரு இது உண்டு, சரி கட்டி வச்சிருக்கேன் நான். அடுத்த கச்சா நாட்டிகளுக்காக வந்தால் நீங்கள் எடுக்கலாம், பார்க்கலாம். இப்போ நடுவால் போட்டு இழுத்தா அணைச்சி வரும். 2 பக்கம் அணைச்சி வரும். என்ன வெல்டிங் பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம பலகையில் நீங்கள் செட் பண்ணி கனமான தாட்டு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். வச்சிருக்கேன் அதில் நடுவால் போட்டு இழுத்துட்டு வர 2 சைடு மணிக்கும் திருப்பி
தூக்கி போட்டுட்டு போகிறோம். அப்படியே மம்பட்டி அலை இவ்வளவுக்கும் மண்ணணைக்கிறேன்னா சரியான வேலையாட்கள் செலவே எக்கச்சக்கமாக வருமே. இது நாங்கள் இது நீங்களே செஞ்சுக்குவீங்க? அனைத்து நாங்கள் செஞ்சுக்கிறோம். கஜ்ஜான் பிடுங்குறதுக்கும் 1000 நாள் பிடிக்கும். 1000 நாள் மற்ற எல்லாம் நீங்கள் இதில் எல்லாம் வந்து ஆக்களை பிடிச்சி செஞ்சு போட்டு நம்மட தொழிலே அது நம்ம செய்யறானே. நம்ம அந்த ஆட்கள் பிடிக்கப்படாண்டு இல்லை, பிடிக்கப்படாண்டு அப்படி அந்த எங்களுக்கு அந்த தேவை வார நேரம் பிடிக்கும். நேரம் பிடிப்பேன். இப்போ நீங்கள் கஜ்ஜான் நடுகை செய்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முதல் இந்த புல்லெண்ணெய் பாவிப்பேல். என்ன புல்லெண்ணெய் பாவிக்கிறோம் நீங்கள்? எப்படி எல்லாம் நம்ம இப்போ கொச்சி கடிக்க மாதிரி போலும் அடிக்கலாம், மற்ற இந்த போலுக்கு பதிலாக எண்ணெயிலும் அடிக்கலாம். அப்போ அடித்தா கஜ்ஜான் பிடுங்குற வரைக்கும் புல்லு முளைக்காதா? இல்லை என்ன பாருங்களேன். இல்லை என்ன கஜ்ஜான் இந்த புல்லு இல்லை. இந்த கீழ்வாரி நெல்லி மட்டும் உழம்பும். நீங்கள் இப்போ இடையில ஒரு நாளும் இந்த புல்லு பிடுங்கல்ல? இந்த கீழ்வாரி மட்டும் இது மட்டும் எம்ஜிபிக்கு மட்டும்தான் சாகும். என்ன அப்புறம் எம்ஜிபியே நம்ம இதுக்கு அடிக்கிறல தானே? அடிக்கிறல. இருந்தாலும் பெரிய அளவில் இல்லை. என்ன எங்கேயாச்சும் உண்டு அன்னைக்கு இது கீழ்வாய் நெல்லி பாருங்களேன், ஒரு புல்லு கூட கிடையாது. என்ன அப்போ நாளைக்கு நீங்கள் அறுவடை செய்ய இருக்கீங்களே? அதாவது நாட்டி போட்டும் அடிக்கலாம். கஜ்ஜான் நாட்டி போட்டு அண்டை உடனே அடிக்கலாம். முதல் அடிக்கணும், எண்ணெயை குறைச்சி அடிக்கணும். மற்றது முளைக்க முதல் அடிக்கணும். என்ன கஜ்ஜான் நாட்டி இப்போ இன்றைக்கு இப்போ நாட்டுறோம். இன்றைக்கு நாட்டி அடிக்கலாட்டி நாளைக்கு காலையில் அடிக்க விடலாம். அடிச்சு போட்டு அடிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை குறைக்கணும். இது நமக்கு தேவையான அளவுக்கு 2 அவுன்ஸும் முட்டை அடிக்கலாம். அடித்தா கொஞ்சம் பிடுங்குற வரைக்கும் நமக்கு களை பிரச்சனை இல்லை, பிரச்சனை வராது. அதுக்கும் பிரச்சனை இல்லை. புல்லு கொஞ்சம் ஒழுங்கு எண்ணெய் குறையத்தானே புல்லு கொஞ்சம் கூடினா ஒரு ரவுண்ட் விட்டோடனே அதை விட கூட விட்டோடனே நாட்டி போட்டு அந்த வார முளையெல்லாம் கறி போகும். சரியா போகும். அந்தாலும் அது ஒரு தாக்கம் தான். இப்போ நம்மளோட பிரதேசங்கள்லான அநேகமாக இந்த மிளகாய் செய்ய, கத்தரி செய்ய, மற்றது வண்டி பயத்து அப்படி பாவையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் எப்படி ஒரு அளவில் நம்ம கஜ்ஜான் செய்வோன்ற என்ன கருவப்படி உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்தது? எங்களுக்கு அப்படியான்ட்டு இல்லை. நாங்கள் என்ன செஞ்சா ஒரு துண்டுக்கும் ஒரு 10 கிலோ கஜ்ஜானை வாங்கி ஆரம்பத்தில் நாட்டி பார்த்தோம். நாங்களுக்கு பெரிய கிழங்குறங்கல்ல. பிறகு அடுத்த நேரம் ஒரு 15 கிலோ நாட்டினோம். நாட்டி பிறகு விஷயம் பிடிவோட ஆரம்பத்தில் அதுக்குரிய உரங்கள் சரியான முறையில் இல்லை. மற்ற அந்த இப்போ வந்து சேல பிரச்சனையும் விளங்கும். இப்போ என்ன வேறு இப்படி. ஆனால் இது வரைக்கும் ஒரு எண்ணெய் கூட பாவிக்கல. எந்த எண்ணெயும் பாவிக்கல கிடையாது. கஜ்ஜானில் இந்த புழு அந்த பிரச்சனைகள் பெருசாக வரல இல்லையா? இல்லை வரலையா உங்களுக்கு? எங்களுக்கு வரல. வந்தாலும் அது பெருசாக தாக்காது. நமக்கு தெரியும். இந்த இயற்கை இதை ஒன்று இருக்குது, மணிகள் நிரம்புறதுக்கு அந்த கடைக்கு பக்கெட்டு அதுதானே அந்த ஒரு தரம் அடிக்கிறது. அது நஞ்சு இல்லை, இயற்கையான மருந்து தான். அது இந்த இலையை தடிப்பமாக்கி பூவுகளுக்கு அவங்களுக்கு உரிய சொட்டை கொடுக்காது. என்ன அதே நேரத்தில் கச்சாண்ட மணிகள் எல்லாம் மணிகள் எல்லாம் எல்லாம் ஊதி நிரம்பி இருக்கும். என்ன அது ஒவ்வொரு பக்கெட் போட்டு அடிக்கிறது ஒவ்வொரு டேங்கி. நீங்கள் நாளைக்கு அறுவடை செய்ய ஆரம்பித்தா ஒரு 8-10 நாள் ஆகும் அறுவடை முடியாது. நாங்கள் அறுவடை டைமில் வந்து சந்திச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம். கட்டாயம் எடுத்து போடுவோம். என்ன அந்த அறுவடை எப்படி நடக்குது, இது என்ன மாதிரியான திட்டத்தோடு நீங்கள் செஞ்சு அந்த தரமான கஜ்ஜானா நீங்கள் அதை வெளியில் கொடுக்குறீங்கள. ஏன்னா நாங்கள் வாங்குகிற கஜ்ஜானுங்களை பார்த்தோம்னா அரைக்கரைவாசி பிஞ்சு அதான் இருக்குது. ஆனால் அன்னாட கஜ்ஜானம் தான் நாங்கள் பார்த்தோம், அதில் ஒரு பிஞ்சும் இல்லை. மரத்துலேருந்து அது 1000 வரும். அப்போ அதில் ரகசியங்கள் இதுகளெல்லாம் மேலதிகமாக நாங்கள் அண்ணன் அறுவடை செய்கிற நேரத்தில் நாங்கள் வந்தால் நான் சந்திச்சு அது சம்மந்தமான முழுமையான விடயங்களை அறுவடை நடக்கிற வீடியோவில் போடுவோம். வணக்கம்ண்ணா, நன்றி.